بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே ஒரு துண்டிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அவன் உயிரோடு இருக்கும் வரைதான் இந்த எல்லா விதமான இணைப்புகளும். இங்கு நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் 3 மட்டும் அவருடைய இணைப்பில் இருக்கும். 3 மட்டும்தான் அவனோடு இணைப்பில் இருக்கும். மற்ற அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த செய்தி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3ஐ தவிர அவனது மற்ற செயல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். அந்த இணைப்பில் இருக்கக்கூடிய 3 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பலனுள்ள நிரந்தரமா நன்மைகளை தரக்கூடிய தர்மம் இருக்கு இல்லையா? ஒரு மரம் நடுறது, ஒரு கிணறு வெட்டி கொடுக்கிறது, ஒரு போர் போட்டு மோட்டர் போட்டு மக்களுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கிறது, மக்கள் தங்குறதுக்காக அல்லது வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்காக நிழற்குடைகள் அல்லது தங்குமிடங்கள் அமைத்து கொடுக்கிறது, அல்லது மார்க்கத்திற்காக ஒரு கட்டிடங்களை கட்டி கொடுப்பது, இறை இல்லங்களை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு பிள்ளைக்கு கல்வியை கொடுப்பது, இவைகள் போன்ற நல்லறங்கள் அனைத்துமே எதை சார்ந்தது? நமக்கு நிரந்தரமாக நன்மைகளை தரக்கூடியது. உதாரணத்திற்கு, ஒரு வசதி இல்லா குழந்தைக்கு ஒரு கல்வியை கொடுத்து விட்டார். கல்வியை கற்ற குழந்தை என்ன செய்யும்? அது படித்து அந்த கல்வியின் மூலமாக பெரியாராகி அதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைகின்றார்களோ, அவர்களை கொண்டு பின்னால் யாரெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய நல்லறங்களுக்கும் சொந்தக்காரராக இந்த கல்வியை கொடுத்தவராகி விடுகிறார். அல்லாஹ் அக்பர். ஒரு பழம் தரக்கூடிய மரத்தை உருவாக்குகிறார், செடியை நட்டு. அதில் வரக்கூடிய கனிவர்க்கங்களை மனிதர்களும் சாப்பிடுகிறார்கள், பறவைகளும் சாப்பிடுகிறது. அப்ப அதில் இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் யாரை வந்து சேரும்? இந்த மரணித்து விட்டவருக்கு போய் சேரும். இதற்கு பேர் தான் அரபியில் சொல்லுவார்கள் சதகத்துல் ஜாரியா என்பதாக சொல்லுவார்கள். நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நீடித்து நிரந்தரமாக நன்மைகளை தரக்கூடிய நல் அறங்கள், நற்கர்மங்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இது பிறருக்கு நலவை நாடுவதன் மூலமாகத்தான் கிடைக்கும். அப்படி நலவை நாடும் பொழுது அது யாருடைய நலவை நாடுகின்றோம்? நாம் சக மக்களுடைய நலவை நாடுகின்றோம் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய நலவை நாடுகின்றோம். அப்ப அல்லாஹ் தஆலா, நான் படைச்ச படைப்பினங்களுக்கு நீ நல்லது நாடுறியா, அவன் உனக்கு நான் எப்படி நல்லது நாடுறேன் பாரு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய மௌத்துக்கு பிறகும், இவர் மௌத்தானதுக்கு பிறகு எந்த நன்மையும் செய்ய முடியாது. எப்படி? தொழுக முடியாது, ஓத முடியாது, இறைவனை துதிக்க முடியாது. இவர் நினைச்சாலும் கூட இவர் சம்பாதிச்சு வச்சதுல இருந்து எடுத்து ₹1 தானம் பண்ண முடியாது. எல்லாம் வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிரும். அப்படிப்பட்ட நிலைமையில இவர் எதுவுமே ஆகாத நிலைமையில படுத்து கிடப்பாரு. ஆனால் இவருக்கு அக்கௌண்ட்ல மட்டும் டக்கு டக்குன்னு என்ன விழுந்துகிட்டு இருக்கும்? மீட்டர் விழுந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருந்து எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். 3 மட்டும் இணைப்பில் இருக்கும். அதில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மம். இரண்டாவது, பயன்பெறப்படும் கல்வி. கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒரு பக்கத்து வீடு மாதிரி பயன் தரக்கூடிய கல்வி. இவர் என்ன செய்யறாரு? ஒரு மருத்துவ சேவை அல்லது ஒரு கட்டிடக்கலை அல்லது மனிதர்களுக்கு தேவையான பண்பை விதைக்கக்கூடிய கல்விகள், ஒழுக்க நெறிகள், மார்க்க போதனைகள், படைத்த இறைவனை பற்றிய ஆன்மீக செய்திகள், இதை என்ன செய்யறாரு? மக்களுக்கு உட்கார்ந்து சொல்றாரு. அதன் மூலமா ஒருத்தர் வழிதவறி செல்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு நல்ல அமல்களை, நல்ல அறங்களை செய்கிறார். அவ்வாறு நல்லறங்களை, நல்ல அமல்களை செய்யும் பொழுது அவரும் இதை 4 பேருக்கு எத்தி வைக்கும் பொழுது அவரின் மூலமாக இன்னும் 4 பேர் நேர்வழி அடைகிறார்கள்.
தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்து நல்லொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் அப்படி செயின் லிங்க் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல அப்படிப்பட்ட ஒரு செய்திகள் உபதேசங்கள் இவர் அவருக்கு சொல்லி அவருக்கு சொல்லி இப்படி உலகம் உள்ளளவும் யாரெல்லாம் அந்த உபதேசத்தை கேட்டு நல்லொழுக்கத்தை நல் வாழ்க்கையை இம்மையிலே அடைகின்றார்களோ அவர்களின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளும் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ செயின் பிசினஸ் வருது. எப்படி இங்க 2 பேரை ஜாயின் பண்ணி விடுங்க, அவங்க இதுல நம்மளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 2 பேரை ஜாயின் பண்ணுவாங்க, இப்படி ஏபிங்கிற அப்படியே செக்ஷன் பிரியும். இப்படியே பிரியும் போது உங்களுக்கு கீழே ஒரு பெரிய கிளை தோன்றும். அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆளுகளை ஜாயின் பண்ண உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி நமக்கு இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த செயின் பிசினஸ மறுமைக்கு கபருக்கு பிறகு கபருடைய அதாபிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு என்ன செய்யறான், நீங்க உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அமல்களை செஞ்சு விட்டு வாங்குகிறான். அவன் முதல் விஷயம் நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மம், 2வது விஷயம் பயன்பெறக்கூடிய நல்ல கல்வி, 3வது அவருக்காக துவா செய்யக்கூடிய அவரின் நல்ல குழந்தைகள், அவருக்காக துவா செய்யும், அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய அவருக்கு சொந்தமான நல்ல குழந்தைகள், சாலிகான குழந்தைகள். அவன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற முறையும் இங்கே நமக்கு சொல்லப்படுது. பிள்ளைங்களை முறையாக வளர்த்தோம், இறை அச்சத்தோடு ஆன்மீக சிந்தனையோடு நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம்னு சொன்னா நம்முடைய மரணத்துக்கு பிறகும் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நமக்காக தர்மம் செய்வாங்க, நமக்காக படைத்தவரிடத்தில் துவா செய்வாங்க. யா அல்லாஹ், நாங்கள் சிறுபிராயமாக இருக்கும் பொழுது எங்களை எப்படியெல்லாம் பொத்தி பாதுகாத்து பேணி கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து பாசத்தை காட்டி அன்பை ஊட்டி உடுக்க உடை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து பாசத்தோடு எங்களை பரிபாலித்து வளர்த்தார்களோ அதுபோல இப்பொழுது அவர்கள் உன்னளவிலே வந்து விட்டார்கள். உன்னுடைய மன்னரைக்கு வந்துவிட்ட உனக்கு சொந்தமான அவர்களை யா அல்லாஹ் நல்ல விதமாக பார்த்து கொள்வாயாக என்று துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ரப்பனா ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா, நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது எங்களை எப்படி பார்த்தார்களோ அதுபோல அவர்களை நீ பார்த்து கொள்வாயாக என்ற துவாவை பிள்ளைகள் செய்யும் காலமெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய துவாவை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு சுகத்தை உண்டாக்குகிறான், மோட்சத்தை உண்டாக்குகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த 3 மட்டும்தான் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய துணைப்பில் இருக்கக்கூடிய கனெக்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். மற்ற எல்லாம் போயிடும், நண்பர்கள் போயிடுவாங்க, உறவுகள் போயிடும், சொந்த பந்தங்கள் போயிடும், சம்பாதிச்சது போயிடும், எல்லாம் போயிடும். இது மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த 3இல் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது சம்பந்தப்பட்ட இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவரை பத்தி பேசுவோம், கண்டிப்பா அவரை பற்றிய நினைவுகள் இருக்கு. அந்த நினைவுகள் நல்ல விஷயமாக இருந்தால் ஓகே, ஆனா அதே விஷயம் அந்த நினைவுகள் அவருடைய பாதக விஷயத்தை நினைவுபடுத்தினார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதக பாதக குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாதக பாதக குணாதிசயங்களை பற்றி மரணித்தவருக்கு மரணித்த பிறகு நீங்க பேசலாமா, புகழ்ந்து பேசலாமா, அல்ல அவருடைய பாதக விஷயத்தை நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறதான் நமக்கு இங்கு வழிகாட்ட வர்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோம் அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மென்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.